எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்ல இருந்து உங்க ராகவி உங்கள்ல இருந்து ஒருத்தியா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். மிஸ்டர் வைத்தீஸ்வரன் லாஸ்ட் டைம் வரும்போது அவர் அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நிறைய பிளஸும் மைனஸும் ரெண்டுமே சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம அவர்கிட்ட கண்டினியூ பண்ண போறோம். எதை பத்தினா நம்மளுக்கு ஒரு மாய வலை ஒன்று காட்டுறாங்க இல்லையா, அந்த மாய வலைங்கிறது என்னென்ன, ஜிம்முன்னு சொல்றோம், ஸ்விம்மிங் பூல்னு சொல்றோம், பார்க்குன்னு சொல்றோம். அதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா என்ன? அதனால அவங்க பயனடைகிறாங்களா இல்ல அது எப்பயோ ஒரு வாட்டி தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், அது பெருசா எங்களுக்கு யூசேஜ் இல்லை, ஆனா அதுக்கும் சேர்த்து நாங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா? சொல்றீங்க அப்படிதானே? அதை பத்தி இன்னைக்கு மிஸ்டர் வைத்தீஸ்வரனை வெல்கம் பண்ணி இன்னைக்கு அதை பத்தி கண்டினியூஸா அவர்கிட்ட பேசலாம். என்ன மக்களே, மிஸ்டர் வைத்தீஸ்வரன் வணக்கம். வணக்கம் சார். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த மாய வலை அப்படிங்கிறதெல்லாம் நிஜமாவே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அது ரியலா நம்மளுக்கு யூஸ் ஆகுதா ரெகுலரா? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த அம்யூனிட்டிஸ் அப்படிங்கறத பொறுத்தவரையில் நிறைய இருக்கு. ஜிம் இருக்கு, கிளப் ஹவுஸ் இருக்கு, பார்க் இருக்கு, இன்னும் என்னென்னமோலாம் இருக்கு. இதுல சில விஷயங்கள் நிறைய பேர் ஜெனுவினா யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு பார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறாங்க, வயசானவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாக்கிங் போறாங்க, ஜாகிங் யூஸ் பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஆனா சில விஷயங்கள் 100% யூஸ் ஆகுதா அப்படின்னா அது இல்லைன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில விஷயங்கள் ஒட்டினாப்புல இருக்கா அப்படிங்கறத நம்ம சிலதெல்லாம் பார்க்கணும். இப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையில தினமும் காலையிலயோ இல்ல சாயங்காலமோ நீச்சல் குளத்துல போய் குளிப்போமா, ஸ்விம்மிங் பூல்ல குளிப்போமா? கண்டிப்பா இல்ல. அண்ட் இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அது ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எல்லா மக்கள்லாம் சும்மா மீட் பண்றது அது மாதிரி. சில அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா கார்ட் கேம்ஸ் வச்சிருப்பாங்க, பில்லியர்ட்ஸ், ஸ்னூக்கர்ஸ், போக்கர், பிளாக் ஜாக் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. சில இடங்கள்ல பார் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு இடத்துக்கு போய் போகும்போது இதுல இவ்வளவு அம்யூனிட்டி சொல்றாங்களே, இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் நான் நிஜமாவே யூஸ் பண்ண போறேனா அப்படிங்கறத நமக்கு கேட்கணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே நீங்க மெயின்டெனன்ஸ்ங்கிற விதத்துல பைசா கொடுக்க போறீங்க. ஆமா, ஏன்னா இப்ப நீங்க ஒரு அம்யூனிட்டி யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸ்க்கும் நீங்க மெயின்டெனன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஓகே, அது கண்டிப்பா இருக்கு. சோ நீங்க அந்த ஃபிளாட்டை வாங்க முடியாது இல்லையா? ஆமா, நீங்க அந்த ஃபிளாட்ல இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும். இது வெளியில இருந்து நீங்க ஒரு ஃபிளாட் வாங்க போகும்போது பார்க்கும்போது, ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நான் என்னையுமே சேர்த்து தான் சொல்றேன், ஒரு ஃபிளாட் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். என்ன சொல்றது, ஒரு பெரிய இலக்கை அடைஞ்ச மாதிரி, ஒரு பெரிய சாதனை. பின்ன கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிட்டோம், ஒரு வீடு வாங்கிட்டோம் நம்ம அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனா அதுக்குள்ள போகும்போது நம்ம அங்க இருக்கிற எல்லாமே நமக்கு தேவையான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு 100 அபார்ட்மெண்ட் 200 அபார்ட்மெண்ட் இருக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபார்ட்மெண்ட் ரேட் கொஞ்சம் கம்மியா வரும். ஏன்னா அந்த ஸ்கொயர் ஃபுட்டேஜ் நிறைய பேர் ஷேர் பண்றாங்கங்கறனால அபார்ட்மெண்ட் ரேட் உங்களுக்கு கம்மியா இருக்கும். பையரை பொறுத்த வரைக்கும் பார்ப்பாங்க அபார்ட்மெண்ட் ரேட்டு கம்மியா இருக்கு, இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது அதுல போய் பார்த்து வாங்கிடாங்கன்னா இந்த மாய வலைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது கரெக்டான வார்த்தை. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நான் தினமும் ஸ்விம்மிங் போவேன், நான் தினமும் கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணுவேன், நான் தினமும் பார்க்கை யூஸ் பண்ண போறேன், நான் தினமும் எல்லா அம்யூனிட்டிஸும் யூஸ் பண்ண போறேன், தினமும் இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமா வாங்குங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க இதெல்லாம் நிஜமாவே யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னா இதை வாங்கணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அபார்ட்மெண்ட்டை வாங்குற செலவு ஒன் டைம் இருந்தாலும் இந்த மெயின்டெனன்ஸுங்கிறது மாசம் ரெகுலர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சில அபார்ட்மெண்ட்லாம் 15,000 20,000 வாங்குறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் 15,000 வரைக்கும் கூட போகுது. நீங்க இப்போ சராசரியா ஒரு 60-70 லட்சத்துக்கு 80 லட்சத்துக்கு ஒரு ஃபிளாட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அதுக்கான இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. இதை தவிர மாசம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தா மெயின்டெனன்ஸுக்கு ஒரு தனி இஎம்ஐ போடுற மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கவனிச்சு பார்த்து இது நிஜமாவே நம்ம பயன்படுத்த போறோமா, இந்த மெயின்டெனன்ஸுங்கிற விஷயம் நிஜமாவே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளதான் வருதா, நம்மளால கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கறத ஒரு 2 தடவை யோசிச்சுட்டு தாங்க வாங்கணும். சராசரி மக்கள் இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே மெயின்டெனன்ஸ் சார்ஜஸே 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுத்தா வாழ்றதுக்கு சாத்தியமா?
சாத்தியமே கிடையாது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 5 கோடி 6 கோடி 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ஃபிளாட் வாங்குற நிலைமையில நம்ம எல்லாரும் இருக்கோமா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ நம்ம மக்களையும் இந்த மாதிரி ஒரு சராசரி மக்களும் அவங்களும் வந்துட்டு அது சாத்தியப்படாது. ஸோ அண்ணாந்து பார்க்குறாங்க. அண்ணாந்து பார்த்து அங்கே போய் வழிகளை சம்பாதிக்கிறத விட கடன் எல்லாம் வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஃப்ளாட்டு 30 ஃப்ளாட்டு அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வாங்கிட்டா அவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? அது இல்லாம உங்களால முடியுதுன்னே வச்சுக்கலாம். என்னால மாசம் 25,000 30,000 கொடுக்க முடியுமா, சார்ஜஸ் கொடுக்க முடியும்னே இருந்தாலும் அது கொடுக்கறது அவசியமா நம்ம யோசிக்கணும். கரெக்ட். அதாவது தேவையா, எனக்கு இது தேவையா இல்ல நான் வீம்புக்கு செய்யறேனாங்கிறது இருக்கு. கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த பந்தா அதுக்கெல்லாம் செய்யலாம். ஆனா அதுக்கப்புறம் மெல்லமா அது வந்து இதுல பாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுல நீங்க இன்னொன்னு கவனிக்கணுங்க. அதாவது இது நான் என்னோட பர்சனல் தாட். இது இன்றைய காலகட்டத்துல இந்த ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், ஜிம் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா இப்ப வீடு அப்படிங்கறது வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறீங்க. ஒரு 5-10 வருஷத்துல விட்டுட்டு எங்கேயா போயிட போறீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்கன்னா அது வேற விஷயம். நான் எனக்காக வாங்குறேன், நான் அங்க இருக்க போறேன், எனக்கு அப்புறம் என் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ரெலவெண்டா இருக்க மாட்டோம், ட்ரெண்ட்ல இருக்குமா? ஏன்னா நீங்க இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் தியேட்டர் எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்தது. அந்த சத்தியம் தியேட்டர் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சத்தியம் தியேட்டரை நீங்க ஒத்துப்பீங்களா? அன்னைக்கு வந்து இருந்த விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு தியேட்டர்ல. இதெல்லாமா வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. தியேட்டருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நம்ம இருக்கிற இடம், நம்ம அண்ணாடு 24 மணி நேரம் நம்மள வாழக்கூடிய இடம் வந்து என்னெல்லாம் மாதிரி மாறும். அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்கோமா? அந்த மாற்றத்துக்கு இதெல்லாம் வந்து உகந்ததா அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப நீங்க வாங்குறீங்க, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆகுது, நீங்க அங்க இருக்கீங்க. இப்ப இது வந்து ரெனோவேட் பண்ணணும் இல்ல ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 100 பேர் இருக்கிற பிளாட்ல அது பண்ணா 100 பேர் அதுக்கு ஒத்துக்கணும், கோஆபரேட் பண்ணணும். அது ஒரு கண்டிப்பா அது ஒரு ஒவ்வொருத்தருடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன் டிஃபர் ஆகும். அது கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இது நடக்காதுன்னு நான் சொல்லல, இது நடந்திருக்கு. நிறைய ஃபிளாட்ஸ்ல வந்து சேர்ந்து ஃபுல்லா ரெனோவேட்லாம் பண்ணிருக்காங்க, நான் இல்லன்னு சொல்லல. இல்ல இப்ப ரெனோவேட் பண்றதுங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணிடலாம். பட் டோட்டலா டெமாலிஷ் பண்ணி பண்ணணும் அதுதாங்க விஷயம். ஏன்னா இப்போ ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டுற பில்டிங்லாம் வந்து ப்ராபபிலி ஒரு 50-60 இயர்ஸ் 50-60 வருஷம் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? ஏன்னா இப்ப நம்ம வந்து வாங்குறோம், இப்ப நம்ம ஒரு 30 வயசுல ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னா அந்த பிளாட்டுக்கு நமக்கு வந்து ஒரு 60-65 வயசு ஆயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு 30 வயசு ஆகும்போது அந்த பிளாட்டுக்கு வயசாயிருக்கும், 35 வயசு ஆயிருக்கும். ஸோ இப்போ அந்த பிள்ளைங்க வந்து அடுத்த சந்ததியர் வந்து அந்த ஃப்ளாட் ஏதாவது பண்ணணும் இல்லை எல்லாரும் இடிச்சு பண்ணலாமா அப்படிங்கும்போது எல்லா குடும்பமும் நீங்க சொன்ன மாதிரி ஒரே நிலைமையில இருக்குமாங்கிறது தெரியாது. பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும். இத ஒரு விஷயமாவும் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபிளாட் எனக்கு ஒரு சின்ன பட் அதுக்கு பர்மிஷன் இருக்குங்களா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆயிடுது அந்த பில்டிங். அப்போ அந்த 60 இயர்ஸ் ஆயிட்ட பிறகு அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி திருப்பி இதே பர்சன்ஸ் அந்த பில்டிங்கை கட்டக்கூடிய அந்த பெர்மிஷன் எல்லாம் இருக்கா? இட்ஸ் பெர்மிசபிளா? இன்னி தேதிக்கு இருக்கு. ஓகே, இன்னி தேதிக்கு இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இன்னி தேதிக்கு பண்ண முடியும், பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோஆபரேட் பண்ணி எல்லாரும் பண்ணி இல்ல நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா நம்பர் ஃபிளாட் எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம 100 ஃபிளாட் இருக்கு, 300 ஃபிளாட் இருக்கு, 400 ஃபிளாட் இருக்குன்னா இவங்க 400 பேர் ஒத்துக்கிட்டோம். இதுல ஒருத்தர் ஒத்துக்கலைனாலும் நகராது. ஆமா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கே. பிகாஸ் இந்த 400 பேருமே இன்னொரு இடத்துக்கு வேற இடத்துக்கு போய் மாறணும். அப்போ அது வாடகை வீடா, அதுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கான வருமானம் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த கேள்வி இருக்கு. அதே மாதிரி 400 குடும்பத்தோடைய அன்றைய குடும்ப சூழல் என்னங்கிறதையும் பார்க்கணும். அவங்களால வெளியே போக முடியாத நிலைமை இருக்கலாம், பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது வயசாயிட்டு இருக்கலாம், 1000 விஷயம் இருக்குங்க. ஸோ இதெல்லாமும் வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா நான் அங்க இருக்க போறேன், நான் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு வேணும், அந்த மாதிரி யோசிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள வாங்குறது வந்து கொஞ்சம் யோசிச்சு வாங்குறது நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். இது என்ன மக்களே,
நம்ம வைத்தீஸ்வரன் சார் என்ன சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உள் விஷயம் நிறைய இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே சிந்திச்சு செயல்படணுங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்தே நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு வரேன். மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள கண்டிப்பா மாறி ஆகணும். அப்படி மாறும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதீதமானது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. மாற்றங்கள் கண்டிப்பா வந்தே ஆகணும், மாறும், மாறியே ஆகணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் வைத்தீஸ்வரன். எங்களோட இமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனலுக்கு வந்து எங்களோட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா தேங்க்யூ. ரொம்ப நன்றி.